Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூரோஜெனிக் பிளேடர். நியூரோஜெனிக் பிளேடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் தி பேசிக்ஸ். பேசிக்ஸ்லேருந்து நம்ம போனோம் அப்படின்னா பிளேடருடைய நியூராலஜியை பற்றி படிக்கணும். அந்த பிளேடர் நியூராலஜியில் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னா, ஒன்று டெட்ரியூசார் மசில், ரெண்டாவது இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர், மூணாவது எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். ஸோ இதுதான் யூரினரி பிளேடர் அப்படின்னா. ஸோ இந்த பார்ட்டு தான் டெட்ரூசார், இது இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் அண்ட் இது வந்து எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். ஸோ இந்த மூணு பார்ட்ஸ் தான் இந்த யூரினரி பிளேடரில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் ஃபார் தி நியூராலஜிக்கல் பார்ட். ஸோ இந்த யூரினரி பிளேடர், ஸோ இதுக்கான சிம்பத்தட்டிக் நர்வஸ் சப்ளை எங்கிருந்து வருது அப்படின்னா, it starts from T11 to L2. T11 to L2 of the intermediolateral horn of spinal cord. Intermediolateral horn of the spinal cordல T11 இருந்து L2 வரையும் இருக்கக்கூடிய அந்த லெவலில் இருந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ அது என்ன பிளக்ஸஸாக உருமாறுது அப்படின்னா, ஹைப்போகாஸ்ட்ரிக் பிளக்ஸஸாக மாறி ஹைப்போகாஸ்ட்ரிக் நர்வாக இந்த யூரினரி பிளேடருக்கு சப்ளை பண்ணுது. ஸோ ஒன்று பிளேடர் வாலுக்கு B3 ரிசப்டார்ஸ் மூலயமா சப்ளை பண்ணுது இந்த டெட்ரூசார் மசிலுக்கு. இன்னொன்று இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டருக்கு சப்ளை பண்ணுது த்ரூ தி ஆல்ஃபா ரிசப்டார்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரிசப்டார்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே B3 ரிசப்டார்ஸ் ஃபார் தி பிளேடர் வால் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி டெட்ரூசார் மசில். ஸோ இங்கே த்ரூ தி ஆல்ஃபா ரிசப்டார்ஸ் டு இன்டர்னல் யூரினரி ஸ்பிங்டர் ஆர் இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். ஸோ வென் த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அங்கே வேலை செய்யுது அப்படின்னா அங்கே ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் வந்து இங்கே கான்ட்ராக்ட் ஆகும், க்ளோஸ் ஆகும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி டெட்ரூசார், டெட்ரூசார் மசில், அதாவது இந்த பிளேடர் வால் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அப்போனா என்ன நடக்கும், அந்த இடத்துல ஃபில் ஆகும், பிளேடர் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேஸுக்கு பேர் தான் ஃபில்லிங் ஃபேஸ். ஸோ வென் தி பிளேடர் இஸ் ஆக்டிவேட்டட் பை சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னா பிளேடரில் நடக்கக்கூடிய ஃபேஸ் வந்து ஃபில்லிங் ஃபேஸ், அல்லது இப்படியும் சொல்லலாம், ஃபில்லிங் ஃபேஸில் சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்ஹிபிஷன் ஆஃப் தி பேராசிம்பத்தட்டிக், அதே சமயத்தில் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து அந்த இடத்துல இன்ஹிபிட் ஆகிருக்கும், அது தடுக்கப்பட்டு இருக்கும். சரியா, அடுத்த ஸ்லைடு. Parasympathetic nerve system, it starts from S2 to S4, S2, S3, S4 of intermediolateral horn of the spinal cord. ஸோ இந்த பகுதிகளில் இருந்து S2, S3, S4ல இருந்து parasympathetic nerve system வெளியே வருது. த்ரூ வெசைக்கல் பிளக்ஸஸ், வெசைக்கல் பிளக்ஸஸாக மாறி அது வெளியே வருது. அங்கிருந்து பெல்விக் ஸ்பிளான்ச்னிக் நர்வாக யூரினரி பிளேடரை சப்ளை பண்ணுது. ஸோ இதுக்கும் அதே போல் ரெண்டு ரிசப்டார்ஸ், ஒன்று பிளேடர் வாலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அசிடைல் கொலைன் முஸ்காரினிக் M2 அண்ட் M3 ரிசப்டார்ஸ். இங்கே இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டருக்கு முஸ்காரினிக் கோலினர்ஜிக் ரிசப்டார்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ ஒன்ஸ் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி டெட்ரூசார் மசில், டெட்ரூசார் மசில் கான்ட்ராக்ட் ஆகும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். ஸோ இந்த ஃபேஸ் என்ன ஆகும், டெட்ரூசார் மசில் கான்ட்ராக்ட் ஆகுது, இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடம் என்ன ஆயிருங்க, இந்த அவுட்லெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அப்போது எம்டியிங் ஃபேஸ் நடக்கும். அந்த டைமில் எம்டி ஆக ஆரம்பிக்கும், யூரின் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ அதே சமயம் இன்ஹிபிஷன் ஆஃப் தி சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து நடக்கும். சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து அந்த இடத்துல தடுக்கப்படும், இன்ஹிபிட் செய்யப்படும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சரியா, நெக்ஸ்ட் ஸ்லைட். somatic nervous system, so it starts from S2 to S4. அதே மாதிரி தான் பேராசிம்பத்தட்டிக் வந்து S2 to S4, பட் ஆனால் அது இன்டர்மீடியோலேட்ரல் காலம். இங்கே இது ஓன் ஆஃப் நியூக்ளியஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
through the pudendal nerve. Pudendal nerve urinary bladder நுடைய external urethral sphincterக்கு supply பண்ணுது through nicotinic cholinergic receptors. Nicotinic cholinergic receptorsக்கு அந்த receptors மூலமா external urinary sphincter supply பண்ணுது. இப்படி supply பண்ணுச்சு அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? So there will be contraction of the external urinary sphincter. So somatic nerve system work ஆகுது, அது வேலை செய்யுது அப்படின்னா external urinary sphincter வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், கான்ட்ராக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த அவுட்லெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். வாலண்டரி கண்ட்ரோலுக்கு உதவக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டம் தான் இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ரெண்டுமே இன்வாலண்ட்ரி நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவு நேரமாக நம்ம பெரிஃபரியில் நடக்கக்கூடிய அந்த நர்வ் சப்ளையை பற்றி பார்த்தோம். இப்போ சென்ட்ரல் நர்வ் சிஸ்டமோட இந்த யூரினரி பிளேடர் எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, அது எப்படி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் இந்த யூரினரி பிளேடரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ யூரினரி பிளேடர், ஸோ இட் சென்ஸ் தி சிக்னல் த்ரூ தி ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ். ஸோ ஒன்ஸ் யூரினரி பிளேடர் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு, யூரின் வந்து ஃபில்லாக ஆரம்பிக்குது அப்படின்னா பிளேடர் வாலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும், அந்த சிக்னல்ஸை எடுத்துகிட்டு போய் பான்ஸ்க்கு கொண்டு போகும். பான்ஸுக்குள்ள எங்கே கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னா பேரிங்டன் நியூக்ளியஸில் கொண்டு போய் அந்த சிக்னல்ஸை சேர்க்குது. இந்த பேரிங்டன் நியூக்ளியஸுக்கு இன்னொரு நேம் தான் இந்த பான்டைன் மிக்சுரிஷன் சென்டர். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய இந்த சிக்னல்ஸை இந்த பான்ஸை எடுத்துக்குது அப்படின்னா பான்ஸ் தானாகவே என்ன பண்ணும், இட் இனிஷியேட்ஸ் தி வாய்டிங் ஆர் மிக்சுரிஷன். பான்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா வாய்டிங் அல்லது இந்த மிக்சுரிஷன் யூரின் பிளேடரை எம்டி பண்ணுறக்கான வேலையை தொடங்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் மிக்சுரிஷன் ஆர் வாய்டிங். ஸோ யூரினரி பிளேடர் ஃபில்லாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரெச் சிக்னல்ஸ் வந்து வரும். ஸ்ட்ரெச் சிக்னல்ஸ் எங்கே போகுது, பான்ஸுக்கு போகுது, பேரிங்டன் நியூக்ளியஸுக்கு போகுது. பேரிங்டன் நியூக்ளியஸுக்கு இன்னொரு நேம் பான்டைன் மிக்சுரிஷன் சென்டர், பிஎம்சின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎம்சியோட வேலை என்ன அப்படின்னா இனிஷியேஷன் ஆஃப் தி வாய்டிங் ஆர் மிக்சுரிஷன். இந்த மிக்சுரிஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த பிஎம்சி தான். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிஎம்சி என்ன பண்ணும், அதை ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு பார்க்கும், யூரினரி பிளேடரை எம்டி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கும். பட் நமக்கு யூரின் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பிஎம்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூரின் சேர சேர யூரினரி பிளேடரில் யூரின் சேர சேர என்ன ஆகும், யூரின் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அது நல்ல விஷயமா? இது நல்ல விஷயம் கிடையாது. இதை இங்கே தடுத்தாகணும். ஸோ இதை இங்கே தடுக்கிறதுக்காக இன்னும் சில சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதுதான் ஹையர் சென்டர்ஸ் அல்லது சுப்ரா பான்டைன் கண்ட்ரோல். பான்டைனுக்கு மேலே கண்ட்ரோல் செய்யப்படக்கூடிய கண்ட்ரோல் செய்கின்ற அந்த உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஸோ ஹையர் சென்டர் ஆர் சுப்ரா பான்டைன் கண்ட்ரோல் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பேரா சென்ட்ரல் லோபியூல் இருக்குது, சிங்குலேட் கார்டெக்ஸ் இருக்குது, இன்சுலார் கார்டெக்ஸ் இருக்குது, பெரி அக்விடக்டல் கிரே மேட்டர். இந்த நாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. பான்ஸ் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், யூரினரி பிளேடரை எம்டி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். பட் ஆனால் இந்த பான்ஸை நாம் தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்படின்னா அதற்கு மேலே ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு ஹையர் சென்டர் இருந்தாகணும். அந்த ஆர்டர் போடக்கூடிய அந்த ஹையர் சென்டர் தான் இந்த சுப்ரா பான்டைன் கண்ட்ரோல். அதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆர்கன்ஸ் 4 பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரா சென்ட்ரல் லோபியூல், சிங்குலேட் கார்டெக்ஸ், இன்சுலார் கார்டெக்ஸ், பெரி அக்விடக்டல் கிரே. ஸோ இந்த ஹையர் சென்டர் என்ன பண்ணும், இட் ஆல்வேஸ் இன்ஹிபிட் தி பான்ஸ். பான்ஸை எப்போவுமே அது தடுத்தே தான் வச்சுருக்கும் சரியான நேரம் வரும் வரைக்கும். ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டை போய் சேர்ற வரைக்கும் அந்த பான்ஸை கண்ட்ரோல் பண்ணியே வச்சுருக்கோம். ஒன்ஸ் அவன் டாய்லெட்டுக்கு போய் உக்காந்துட்டான், இப்போ சேஃப், இந்த இடம் வந்து யூரின் போகிறதுக்கு சேஃபான இடம் அப்படின்ட்டு அந்த மனிதன் வந்து யோசித்தான் அப்படின்னா இந்த ஹையர் சென்டர் என்ன பண்ணுன்னா இந்த இன்ஹிபிஷனை வந்து ஸ்டாப் பண்ணி பான்ஸை ஆக்டிவேட் பண்ணும். பான்ஸ் நீ வந்து இப்போ வந்து யூரினரி பிளேடரை எம்டி பண்ணிக்கோ அப்படிங்கிறத ஆக்டிவேஷன். அந்த ஆக்டிவேஷன் எப்போ கொடுக்கும், அதற்கு தகுந்த அந்த என்விரான்மெண்ட் அமையிற வரைக்கும் இந்த ஹையர் சென்டர் தடுத்தே வச்சுருக்கும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி ஸ்ட்ரெச் சிக்னல் போச்சோ அதே மாதிரி இந்த ஹையர் சென்டருக்கும் ஸ்ட்ரெச் சிக்னல்ஸ் போகும். எது வழியாக போகுது, ஸ்பைனோ தலாமிக் ட்ராக்ட் வழியாகவும் போஸ்டீரியர் காலம் வழியாகவும் இந்த ஹையர் சென்டர்ஸுக்கு போய்கிட்டே இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் யூரினரி பிளேடர் ஃபில் ஆக ஆரம்பிக்குது, அது ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரெச் சிக்னல்ஸ் 2 இடத்துக்கு போகுது. ஒன்று பான்ஸுக்கும் போகுது, அதே சமயம் ஹையர் சென்டருக்கும் போகுது. பான்ஸுக்கு மட்டும் போச்சு அப்படின்னா பான்ஸு அந்த யூரினரி பிளேடரை திறந்து விட்டுரும். பட் பான்ஸுக்கு மட்டும் போகாமல் ஹையர் சென்டருக்கும் போகுது. அதனால இந்த ஹையர் சென்டர் என்ன பண்ணுதுங்க, பான்ஸை தடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கு. எது வரைக்கும்? சோஷியல் என்விரான்மெண்ட் கரெக்டான அந்த சூழ்நிலைகள் அமையிற வரைக்கும் இந்த ஹையர் சென்டர் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கும். இந்த யூரினரி பிளேடர் எம்டி ஆகாமல் பாதுகாத்து வச்சுருக்கும் இந்த ஹையர் சென்டர்ஸ். So based on the signals and social environment, the higher center will inhibit or stop inhibiting PMC. ஸோ இந்த சிக்னல்ஸை பொறுத்தும் சோஷியல் என்விரான்மெண்ட்டை பொறுத்தும் இந்த ஹையர் சென்டர் என்ன பண்ணுது, பிஎம்சியை இன்ஹிபிட் பண்ணுறதோ அல்லது இன்ஹிபிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கிறதோ இந்த ஹையர் சென்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுது. சரிங்களா? இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம். ஸோ கம்மிங் டு தி நியூரோஜெனிக் பிளேடர். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்ஸான நியூராலஜி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். யூரினரி பிளேடர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த யூரினரி பிளேடர் ஒர்க் ஆகக்கூடிய இந்த நர்வ் சப்ளைஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் தான் நியூரோஜெனிக் பிளேடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நியூரோஜெனிக் பிளேடர் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் ரிஃபர்ஸ் டு தி டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் தி யூரினரி பிளேடர் due to disease of the central nervous system or the peripheral nerves involved in the control of micturition. So neurogenic bladder அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, it is the dysfunction of the urinary bladder. urinary bladder உடைய ஒரு ப்ராப்ளம், ஒரு dysfunction due to disease of the CNS. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உடைய ஒரு டிசீஸோ அல்லது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் உடைய டிசீஸோ இன்வால்வ்ட் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் மிக்சுரிஷன். மிக்சுரிஷன் கண்ட்ரோலில் அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமே ஆனால் அதுதான் நியூரோஜெனிக் பிளேடர். சரியா? ஸோ அடுத்தது டைப்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரோஜெனிக் பிளேடர் அதில் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்இன்ஹிபிட்டட் பிளேடர், ரெண்டாவது ஆட்டோனாமஸ் பிளேடர், மூணாவது ஆட்டோமேட்டிக் பிளேடர், நாலாவது சென்சரி பேரலைட்டிக் பிளேடர், அஞ்சாவது மோட்டார் பேரலைட்டிக் பிளேடர். So first one is uninhibited bladder. இந்த uninhibited bladder இதற்கு இன்னொரு பேர் cortical bladder அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது cortical bladder அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டேமேஜ் டு தி suprapontine control or cortical areas. ஸோ பான்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 4 பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான கார்டிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால there is a loss of cortical inhibition. இந்த கார்டெக்ஸ் பான்ஸை எப்போவுமே இன்ஹிபிட் பண்ணியே வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுங்க, கார்டெக்ஸ்லேயே பிரச்சனை இருக்குது, அதனால் பான்ஸை இது இன்ஹிபிட் பண்ண முடியாது. ஸோ once filling of a small volume of urine will go uninhibited and there will be voiding. So once இந்த urinary bladder கொஞ்சமாக fill ஆகுது அப்படின்னாவே PMC pontine micturition center என்ன ஆகும் அப்படின்னா உடனே ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆகி உடனடியாக அதை வந்து வாய்டு பண்ண ஆரம்பிச்சிரும், யூரினரி பிளேடரை எம்டி பண்ண ஆரம்பிச்சிரும். சரி, நம்ம பார்த்தோம் பிஎம்சியுடைய வேலையே இனிஷியேஷன் ஆஃப் தி மிக்சுரேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுறது பிஎம்சியோனுடைய வேலை. அதை இன்ஹிபிட் பண்ணி வச்சுருந்தது இந்த சுப்ராபாண்டைன் கண்ட்ரோல். ஸோ இந்த சுப்ராபாண்டைன் கண்ட்ரோலுக்கே இப்போ டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னா பிஎம்சி இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவேட்டட், அது வந்து எப்போவுமே ஆக்டிவேட்டட்லேயே இருக்கும். அப்போ என்ன நடக்கும், தேர் வில் பி ஆல்வேஸ் வாய்டிங். எப்போவுமே யூரினரி பிளேடர் ஃபில் ஆச்சு அப்படின்னா உடனடியாக அது வெளியே போகிறதுக்கு பார்க்கும். ஸோ தேர் இஸ் எ ப்ராப்ளம் வித் தி ஸ்டோரேஜ் ஆகிறதுல இங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் அட்டானமிக் நர்வ் சிஸ்டம். இங்கே வந்து சிம்பத்தட்டிக்கோ அல்லது பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்லேயோ எந்த விதமான இன்வால்வ்மெண்ட்டும் இருக்காது. நார்மல் சென்சேஷன் ஆஃப் தி பிளேடர் ஃபில்லிங். ஸோ பிளேடர் ஃபில் ஆகிறது வந்து அந்த சென்சேஷன் ரொம்ப நார்மலாகவே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் அவேர்னஸ். ஸோ ஹையர் சென்டர்ஸோடைய முக்கியமான வேலை என்னங்க, சிக்னல்ஸ் வருது, சிக்னல்ஸ் வந்தாலும் அது சோஷியல் என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அந்த பர்சன் டாய்லெட்டில் தான் இருக்கிறானா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான்
இந்த பிஎம்சியை இன்ஹிபிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும். இங்கே அந்த கார்டிகல் சென்டர்ஸே என்ன ஆகிருக்கு, அங்கே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ டேமேஜ் ஆகிருக்கும் போது இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்து அங்கே முற்றிலுமாக அது இழந்துருது. ஸோ அதனால இந்த பிளேடருக்கு இன்னொரு நேம் வந்து சோஷியலி டிஸ்இன்ஹிபிட்டட் பிளேடர். சோஷியலி டிஸ்இன்ஹிபிட்டட் பிளேடர் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு நேம். ஸோ இந்த பிளேடருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சேஃப் பிளேடர்னு சொல்லுவாங்க. ஏன் சேஃப் பிளேடர்னு சொல்கிறாங்கன்னா, there is no risk of urinary tract infection. urinary tract infection ஆகிறதுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஏன்னா யூரின் வந்து அங்கே தங்க போகிறதே இல்லை. யூரின் ரிட்டன்ஷன் ஆனால் அப்படின்னா தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும். இங்கே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஸோ இந்த நியூரோஜெனிக் பிளேடருக்கு பேர் சேஃப் பிளேடர். காசஸ் வந்து பாருங்கள், என்னென்ன காரணத்தினால இந்த அன்இன்ஹிபிட்டட் பிளேடர் வருதுன்னா, நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபாலஸ், இன்னொன்று டிமென்ஷியா, சிவிஏ ஸ்ட்ரோக், ஃப்ரான்டல் டியூமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ இந்த காரணத்தினால இந்த கார்டிகல் பிளேடர் ஒரு பேஷண்ட்டுக்கு அல்லது ஒரு பர்சனுக்கு வந்து வருது. So next one is autonomous lower motor neuron bladder or sacral bladder. ஸோ இந்த பிளேடருக்கு ஏன் இந்த மாதிரியான பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த அட்டானமஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவோம். தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வதற்கு பேர் இந்த அட்டானமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளேடர் எந்த விதமான எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலும் இல்லாமல் அதுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த பிளேடருக்கு அட்டானமஸ் பிளேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீனர்வேஷன் ஆஃப் போத் அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் சப்ளை டு தி பிளேடர். ஸோ பிளேடருக்கு வரக்கூடிய அஃபரண்ட் அதாவது சென்சரி சப்ளை அண்ட் எஃபரண்ட் அதாவது மோட்டார் சப்ளை, இந்த ரெண்டு சப்ளையுமே வந்து அந்த பிளேடருக்கு கட் ஆயிருச்சு டியூ டு த இன்வால்மெண்ட் ஆஃப் S2 S3 S4. S2 S3 S4 இன்வால்வ் ஆனங்காட்டி சென்சரி அண்ட் மோட்டார் சப்ளை வந்து பாதிப்படைஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் அட்டானமஸ் பிளேடர் அல்லது சேக்ரல் பிளேடர் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூரினரி ரிட்டன்ஷன், யூரின் வந்து தேங்கியே நிற்கும். யூரின் வெளியே போகாமல், முழுமையாக வெளியே போகாமல் ஒரு கொஞ்சம் யூரின் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரினரி பிளேடர்லேயே தேங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது புவர் ஸ்ட்ரீம். இப்போ யூரின் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக வெளியே போகாமல் ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப மெல்லமாக, ஃபாஸ்ட்டாக போகாமல் ரொம்ப ஸ்லோவாக வெளியே போகும். அதே சமயம் இன்டரப்டட் ஸ்ட்ரீமும் இருக்கும். இந்த இன்டரப்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தடைப்பட்டு போதல், அங்கங்கே சில நேரங்கள் வரும், சில நேரங்கள் வராது. அப்படி ஒரே தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு 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 வரக்கூடிய அந்த யூரின் ஸ்ட்ரீம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹியர் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் தி வாய்டிங். ஸோ நம்ம ஏற்கனவே அன்இன்ஹிபிட்டட் பிளேடரில் ப்ராப்ளம் வித் தி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறது அன்இன்ஹிபிட்டட் பிளேடர். இங்கே வாய்டிங் ப்ராப்ளம் இருக்கும், இங்கே வெளியேறதில் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். So this bladder will depends on autonomic reflexes. ஸோ இங்கே பான்ஸருடைய கண்ட்ரோலோ அல்லது சுப்ராபாண்டைன் கண்ட்ரோலோ இங்கே இருக்காது. இல்லாத காரணத்தினால இந்த பிளேடர் என்ன பண்ணுது, இட் டிபெண்ட்ஸ் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அட்டானாமிக் ரிஃப்ளெக்ஸஸை சார்ந்திருக்கு. இங்கே என்ன அட்டானாமிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, மிக்சுரிஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ மிக்சுரிஷன் ரிஃப்ளெக்ஸை வந்து இந்த அட்டானமஸ் பிளேடர் சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் த பிளேடர் இஸ் ஃப்ளாசிட். பிளேடர் வந்து இங்கே ஃப்ளாசிட் ஆயிரும், டோன் வந்து ரொம்ப கம்மியாயிரும், டோன் வந்து ஹைப்போடோனியாவாக போயிடும். அண்ட் ஆப்சண்ட் சென்சேஷன், சென்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ் ஆயிரும். ஸோ டியூ டு அஃபரண்ட் சப்ளை வந்து இங்கே பாதிப்படைகிறதுனால. ஸோ இங்கே இன்க்ரீஸ்டு பிளேடர் கெப்பாசிட்டி அண்ட் ரெசிடியூவல் வால்யூம். ஸோ பிளேடர்னுடைய கெப்பாசிட்டி அதிகமாகிடும். ஏன்னா வெளியே போச்சு அப்படின்னா தான் யூரினரி பிளேடர் எகைன் திரும்ப பழைய நிலைக்கு வரும். இங்கே யூரின் வந்து கொஞ்சம் தான் வெளியே போகுது, கொஞ்சம் உள்ளேயே இருக்குது. அதனால் ரெசிடியூவல் வால்யூம் வந்து அங்கே கொஞ்சம் இருக்குது. அதனால் பிளேடர் கெப்பாசிட்டி என்ன ஆயிருதுங்க, கொஞ்சம் கூடுதலாக மாறிடுது. ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் ஹை. ஸோ நம்ம அந்த அன்இன்ஹிபிட்டட் பிளேடரில் என்ன பார்த்தோம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அங்கே இருக்காதுன்னு பார்த்தோம். ஏன்னா எல்லா யூரினும் அங்கே வெளியே போயிடும். இங்கே வந்து யூரின் கொஞ்சம் உள்ளே தேங்கி நிற்கும், ரெசிடுவல் வால்யூம் இருக்கும். அதனால இந்த பிளேடருக்கு பேர் என்னங்க, அன்சேஃப் பிளேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன காரணங்களால் அது வருது, ஒன்று காடா ஐக்யூனா சிண்ட்ரோம், இன்னொன்று கோனஸ் மெடுலாரிஸ், இன்னொன்று ஸ்பைனல் ஷாக். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த அட்டானமஸ் பிளேடர் வர்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோமேட்டிக்
upper motor neuron bladder or spastic upper motor neuron bladder or reflex neurogenic bladder. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பிளேடருக்கு வந்து இவ்வளோ நேம்ஸ் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் யூஎம்என், ஸ்பாஸ்டிக் யூஎம்என், ரிஃப்ளெக்ஸ் நியூரோஜெனிக் பிளேடர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ஏன் ஆட்டோமேட்டிக் பிளேடர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் தி சுப்ராசேக்ரல் இன்ஃப்ராபான்டைன் லெவல், ஸோ சேக்ரமுக்கு மேலே பான்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லெவலில், அதாவது பான்ஸுக்கு கீழே இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டால இருந்து அல்லது சேக்ரமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு லீஷன் ஏற்படும் போது இந்த ஆட்டோமேட்டிக் பிளேடர் வந்து ஏற்படுது. ஸோ இங்கே ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ முன்னாடி நம்ம அன்இன்ஹிபிட்டட் பிளேடரில் ப்ராப்ளம் வித் தி ஸ்டோரேஜ் இருந்ததாக பார்த்தோம். அட்டானமஸ் பிளேடரில் ப்ராப்ளம் வித் வாய்டிங் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பிளேடரில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் வாய்டிங் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ப்ராப்ளம் வித் போத் வாய்டிங் அண்ட் ப்ராப்ளம் வித் போத் ஸ்டோரேஜ் அண்ட் வாய்டிங்கில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ப்ராப்ளம் வித் தி வாய்டிங். ஸோ வாய்டிங், அதாவது யூரின் வெளியே போகிறதுல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா டிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஎஸ்டினா என்ன? டெட்ரூசார் ஸ்பிங்க்டர் டிஸ்எனர்ஜியா இஸ் ஏ ரூல். இங்கே கம்பல்சரியாக டிஎஸ்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டெட்ரூசாருக்கும் ஸ்பிங்க்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த சினர்ஜி, அந்த ஒற்றுமை, அதாவது இப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னா டெட்ரூசார் மசில் வந்து அங்கே ரிலாக்ஸ் ஆகணும், ஸ்பிங்க்டர் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும். அதே பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னா டெட்ரூசார் மசில் கான்ட்ராக்ட் ஆகணும், ஸ்பிங்க்டர் வந்து ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா தான் வாய்டிங்கும் அந்த எம்டியிங்கும் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்பிங்க்டருக்கும் டெட்ரூசாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சினர்ஜி, ஸோ ஒன்று ரிலாக்ஸ் ஆகும்போது ஒன்று கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற இந்த சினர்ஜி இங்கே டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் டெட்ரூசார் ஸ்பிங்க்டர் டிஸ்சினர்ஜியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம் வித் தி ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது? ஒன்று அர்ஜென்சி. ஸோ யூரின் வந்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான அந்த அர்ஜென்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அர்ஜ் இன்கான்டினன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த அர்ஜென்சி வந்துருச்சுன்னா யூரின் ஒரு எம்டிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும், யூரின் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், சடனாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது யூரினரி ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி அவங்க வந்து யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் வித் தி ஸ்டோரேஜில் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதனுடைய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும்? பிளேடர்னுடைய டோன் அதிகமாகிடும், ஹைப்பர் டோனியா ஆயிரும், கெப்பாசிட்டி கம்மியாயிரும், பிளேடர் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாயிரும். ஸ்மால் ரெசிடியூவல் யூரின் வந்து தேங்கி நிற்கும் யூரினரி பிளேடரில். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் வென் கம்பேரிங் வித் அட்டானமஸ் பிளேடர் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரெசிடியூவல் யூரின் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இன்க்ரீஸ்டு டெண்டன்சி டு மிக்சுரேஷன். ஸோ மிக்சுரேஷன் பண்ணணும், யூரினரி பிளேடரை எம்டி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெண்டன்சி, அந்த போக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த டெண்டன்சி வந்து இருந்துக்கிட்டே அவங்களுக்கு இருக்கும். ஸோ என்னென்ன காரணங்களால் இது வருது? ஒன்று ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அடுத்தது கம்ப்ரசிவ் மைலோபதி, அடுத்தது மைலைட்டிஸ், அடுத்தது சிரிஞ்சியோ மைலியா. ஸோ இந்த காரணங்களால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்பர் மோட்டார் நியூரான் பிளேடர் இருக்கும், அல்லது ஸ்பாஸ்டிக் அப்பர் மோட்டார் நியூரான் பிளேடர் இருக்கும், அல்லது இதுக்கு நேமு ரிஃப்ளெக்ஸ் நியூரோஜெனிக் பிளேடர் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்சரி பேரலைட்டிக் பிளேடர் ஆர் சென்சரி நியூரோஜெனிக் பிளேடர். அப்படின்னா என்ன? இன்வால்வ்மெண்ட் ஆஃப் தி அஃபரண்ட் சென்சரி நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே சென்சரி பேரலைட்டிக் பிளேடர் இருக்கும். என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஒன்று, ப்ராப்ளம் வித் தி சென்சேஷன் ஆஃப் தி பிளேடர்னுடைய சென்சேஷன்லேயே இங்கே ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ அதனால் என்ன நடக்குது? பிளேடர் ஃபில் ஆகிறதே அந்த பிளேடருக்கு தெரியறதில்ல. பிளேடர் ஃபில் ஆகிறதே இந்த ஸ்ட்ரிச் ரிசெப்டார்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. அதனால ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் இருக்கும். பிளேடர் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபில் ஆகிறதுக்கு இடம் இல்லாமல் என்னாகும்? யூரினரி பிளேடரில் இருந்து யூரின் லீக் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் யூரினரி ரிட்டன்ஷனும் அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது ஏபிள் டு இனிஷியேட் மிக்சுரேஷன். ஸோ அவங்களால
micturition அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். they can able to initiate micturition, so there is no motor problem. எந்த motor problemsம் அங்க இருக்காது. so here the absence of bulbocavernous and anal reflux, இந்த ரெண்டு refluxம் இந்த sensory paralytic bladderல இருக்காது. so it will indicates the lower motor neuron lesion. so இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கணக்குல வந்துரும், upper motor neuron lesion அப்படிங்கிற அந்த கணக்குக்குள்ள வந்துரும். so causes tabes dorsalis, neuropathy mainly small fiber neuropathies, diabetes mellitus. so next one is motor paralytic bladder, involvement of the motor neurons. so இங்க என்ன clinical features இருக்கும், inability to initiate or maintain the micturition, so there will be no sensory problem. இங்க எந்த sensory problem இருக்காது, ஆனா இங்க motor problem மட்டும் இருக்கும். so ஒன்னு micturation பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது, அல்லது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ப்ராப்ளம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த motor paralytic bladderல இருக்கும். so painful urinary retention இருக்கும், யூரின் வந்து ரிட்டென்ஷன் ஆகும், யூரின் வந்து தேங்கி நிற்கும், அதே சமயம் அங்கே பெயினும் இருக்கும். ஸோ there will be painful urinary retention is a main clinical feature. அடுத்தது increased bladder capacity. ஸோ ஒன்ஸ் யூரின் வெளியே போச்சுன்னா அப்படின்னா தான் யூரினரி பிளாடருடைய கெப்பாசிட்டி நார்மலாக இருக்கும். ஸோ இங்கே யூரின் உள்ளே தேங்கிட்டே இருக்குது, ரெசிடுவல் வால்யூம் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் bladder கெப்பாசிட்டியும் அதிகமாகத்தான் இருக்கும். அதே சமயம் யூரின் தேங்கிறதுனால எங்கெங்கெல்லாம் யூரின் தேங்குதோ அங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் there will be a high risk for infection. இன்ஃபெக்ஷனுடைய ரிஸ்க் வந்து அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். so absence of the bulbocavernous and anal reflexes indicating lower motor neuron lesion. so இந்த ரெண்டு ரிஃப்ளெக்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அது upper motor neuron lesion. இந்த ரெண்டு ரிஃப்ளெக்ஸும் வந்து இல்லை அது வந்து ஆப்சன்ஸில் இருக்குது அப்படின்னா அது லோவர் மோட்டார் நியூரான் லீஷன். சரிங்களா, என்னென்ன காசஸ்னால வருது, ஸோ லம்போசேக்ரல் மெனிஞ்சோமைலோசில், டெத்தர்டு கார்ட் சிண்ட்ரோம், எக்ஸ்டென்சிவ் பெல்விக் சர்ஜரி, lumbar spinal stenosis. next one, so that's all about the neurogenic bladder. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிகமான வீடியோஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.